Okay, hey, hello Cosmics. My name is Cosmo. Let's welcome to my channel, Mr. Cosmo Official. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் இதில் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு, தி எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் எப்படி எவால்வ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோன்றது தான் இது ஃபர்ஸ்ட் திங். நம்ம ஃபர்ஸ்ட் செல் உயிரினங்களாக இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 செல் உயிரினமும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மல்டிப்ளையர் 4 செல் உயிரினம், 8 செல் உயிரினம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி மீன், அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீனாக மாறணும். அதுக்கு மீன் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு சம்திங் ஏதோ பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலையானோம். முதல்ல இல்லை, பல்லி, சம்திங் பல்லி வகை. நான் அதை ஒரு மாதிரி அனிமேஷனில் பார்த்தேன், பல்லி ஆனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தரைக்கு வந்தோம். மீன் தான் அப்படியே தரைக்கு வந்தோம். தரைக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பல்லி மாதிரி ஆனோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி ஒரு நிறைய எவால்வேஷன் நடந்து இப்போது ஹியூமனாக இருக்கிறோம். அதுவும் குரங்கு, நம்ம ஒரு டைப் ஆஃப் குரங்கு தான். குரங்கு தான், நம்மளும் ஒரு டைப் ஆஃப் குரங்கு தான். பட் என்ன டைப் ஆஃப் குரங்குன்னு இருக்குல்ல, மொத்தம் இப்போ இருக்கிற குரங்குகளுமே முன்னாடி நம்மளை மாதிரி எவால்வேஷன் ஆகிருக்கலாம். பட் அது வேறு டைப் ஆஃப் குரங்கு. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இருக்க குரங்குகள்லாம் வேறு மாதிரி, நம்ம உருவான அந்த மாதிரி குரங்குகள் வேறு மாதிரி. ரெண்டு விதமான டைப். என்ன சயின்டிஃபிக்கலாக நேம் சொல்ல விரும்பலை, பட் நான் ஜஸ்ட் அந்த விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சயின்டிஃபிக்கல் நேம் சொல்லிவிட்டு அது ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன், ஃப்ளோ, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதுவே போதும். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த நேம் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் நீங்களே ரிசர்ச் பண்ணி நீங்களே அதை பற்றின சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க மைண்டில் கனெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ இப்படி வந்தவங்க தான் நம்ம. எவால்வேஷன் அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் திங்கின்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். எவால்வேஷன் இஸ் அ பர்ஃபெக்ட். டூடு, நம்ம குரங்குலேருந்து மனுஷனாக வரும்போது எவ்வளோ எவால்வ் ஆகிட்டா இருக்கும், எவ்வளோ இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எப்படி நம்மளோட பீனஸ், என்னோட பீனஸ் கரெக்டாக அந்த பிளேஸில் இருக்குது. அது எப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா. லைக் இது டோன்ட் ஜட்ஜ் வித் மீ, இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் என்னோட க்யூரியாசிட்டியை சொன்னேன். எப்படி இப்போது ஒரு திங்கிங் அபவுட் கேர்ள்ஸுக்கு பிரெஸ்ட் இருக்குல்ல, பிரெஸ்ட், அவங்களோட அந்த பிரெஸ்ட் பின்னாடி இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, அது சரியாகவே இருக்காது, அது சரியான எவால்வேஷனாகவே இருக்காது. அதனால் முன்னாடி இருக்குது. இதே மாதிரி தான் விலங்குகளுக்கும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, வாய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. வாய் பின்னாடி இல்லை, இங்கே இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஆனால் இங்கே இருக்குது. எப்படி, how is this possible? Because of evolution make me a perfect, make everyone is gonna be perfect. நேச்சர் அப்படி வழிநடத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் நம்ம கண்ணு கூட இங்கே ஒன்று இருந்திருந்தால் எப்படி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்கு. நம்ம தான் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப அறிவார்ந்த ஒரு உயிரினம், ப்ரெடேட்டர். இப்போ இருக்கிற ஒரு ப்ரெடேட்டர் நம்ம தான், இந்த பூமியோட ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த ப்ரெடேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் என்னை ரொம்ப ஆர்வத்தை தோணுச்சு. அதனால தான் எவால்யூஷன் என்னன்ற விஷயத்த நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இப்போது இல்லை, ஒரு 1 வீக் முன்னாடி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு 1 வீக் சும்மா இருந்துட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, அந்த விஷயம் வேணாம், நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு போகிறேன். ஸோ எவால்யூஷன் இஸ் பர்ஃபெக்ட் நினச்சிட்டு இருந்தேன். பட் எவால்யூஷன் hey guys, ஐயோ எவால்யூஷன் தான் ஒன்று. Evolution is not a perfect evolution is not a perfect, it's just random thing. இப்போது ஒரு நார்மல் ஹியூமனோட இப்போ இருந்ததில்லை, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், அதாவது நம்மளோட முன்னோர்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோட வேலை, ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோட வேலையே என்னன்னா, ஜஸ்ட் சர்வே பண்ணணும், மற்றவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு, அதாவது அவங்களோட பார்ட்னர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களோட ஜென்ரேஷனை வளர்க்கணும், அவங்க ஜென்ரேஷனை கடத்தணும். அதுதான் அவங்களோட முக்கியமானதே அதுதான்டா. சாப்பிடணும்,
அப்போ இருந்த அனிமல்ஸ்கிட்ட வந்து சர்வே பண்ணணும். ஏன்னா அப்போ நம்ம ஒன்றும் ப்ரொடெக்டர்லாம் கிடையாது. அப்போ நமக்கு ஈக்குவலாக அனிமல்ஸும் இருந்துச்சு. சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருந்துச்சு. அதை நினச்சா நம்மளையும் கொல்லும், நம்ம அதையும் கொல்லுவோம். ஸோ ஈக்குவலண்ட்டாக தான் இருந்துச்சு. என்ன இருந்தாலும் மனிதர்கள் ஒரு கூட்டமாக இருப்பாங்க, விலங்குகள் அப்படி கூட்டமாக இருக்காது. சில விலங்குகள் கூட்டமாக இருந்தாலும் மனிதர்கள்கிட்ட பிளான் இருந்துச்சு. இந்த விலங்கு இப்படி கொள்ளலாம், இந்த விலங்கு இப்படி கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிளான் இருந்துச்சு. அதில் நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்தோம் அறிவில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்போ இருந்தே சர்வைவலுக்குதும் ரீப்ரொடக்ஷனுக்கும் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தோம். அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம ஒரு அந்த செக்ஷுவல் தாட்ஸுன்றது அதிகமாக வருது. ப்ரோ எனக்கு செக்ஷுவல் தாட்ஸ் வந்ததே இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி நல்லவமாக நடிக்காதீங்க. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே வரும். எனக்கும் 18 தான். ஸோ எனக்குமே அந்த ஃபீல் தெரியும். நான் ரொம்ப நாள் இந்த போன் அடிக்ஷன் கிடையாது, மேஸ்டிபியூட் அடிக்ஷன், அதுலேருந்து வெளியே ஒன்று சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்குமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு 3 நாள் தொடர்ந்து மேஸ்டிபியூட் பண்ணேன். பட் ஸ்டில் இருந்தாலுமே என்னோட கண்ட்ரோல் நான் மிஸ் பண்ணல. ஐம் ஜஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த கான்சியஸ் இருக்குது. ஓகே, நம்ம என்ன தான் மேஸ்டிபியூட் பண்ணாலும் அது மூலமாக அது ஒரு நேச்சர். நான் இருந்தாலும் 1 வீக்குக்கு ஒரு தடவை இல்லை 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் என்னோட பாஸ்ட் அப்படி இருந்துச்சு. பாஸ்ட் அப்படி இருந்தாலும் ப்ரெசென்ட் அப்படி இருக்கு. ஆனால் அந்த ப்ரெசென்ட்டை மாற்றணுன்றதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு மேஸ்டிபியூட்டை நான் கண்டிப்பாக நிறுத்தணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மாற்றிடுவேன். ஐ மீன் வீக்லி 1 டைம் இல்லை மந்த்லி 2 டைம் அந்த மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் மாற்றிடுவேன், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் வாட் ஐம் சேயிங், மேஸ்டிபியூட்டுன்றது இங்கே ஒரு மாதிரி அசிங்கமான திங்காக, ரொம்ப கொடுமையான திங்காக மாற்றிட்டாங்க. பட் நான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாறேன். நீ ஒரு 1 வீக்குக்கு ஒரு தடவை மேஸ்டிபியூட் பண்ணதுக்கப்புறம் யூ ஃபீல் அபவுட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபக்கிங் நேச்சர் மேன். வாட் ஐம் ஈவன் டூ? ஐம் ஜஸ்ட் மேஸ்டிபியூட் மை செல்ஃப். இட்ஸ் மை திங், இட்ஸ் மை பீனஸ், ஐ கேன் மேஸ்டிபியூட். You don't worry about that. I'm just kidding. Like, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னோடது, நான் பண்ணுவேன், யார் என்ன கேட்குறதுக்கு? இதை வெளியே சொன்னால் என்ன சொல்லலாம், இதெல்லாம் எதுக்கு வெளியே சொல்லணும்? பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுற, இதெல்லாம் அதுன்னு சொல்லுவானுங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் திங். பட் சில ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பானுங்க, ஓகே நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் மேஸ்டிபியூட்ன்றது தப்புனா அது தப்பு இல்லை, பட் அடிக்ஷன் ஆகும்போது தப்பாயிடும். உங்களோட கண்ட்ரோல் இழப்பீங்க, ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி உங்களுக்கு கெரியர் கோல் எல்லாமே லாஸ் ஆகும். ஸோ மேஸ்டிபியூட் ராங் கிடையாது, அதை பண்ணுற நீங்கள் தான் அதை சரியாக மேனேஜ் பண்ணாமல் தப்பாயிடும். வீக்லி ஒன் டைம் போதும்டா. வீக்லி 1 டைம் ஹெல்தி, வீக்லி 1 டைம், மந்த்லி 4 டைம், அப்படி இல்லாட்டி மந்த்லி 2 டைம் ஆயிக்குது, 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை. நீ ரொம்ப இதாக இருந்தால். நான் இப்போ அப்படி பண்ணி தான் கொஞ்சம் கிரேவிங்ஸ் அதிகமாகி தொடர்ந்து என்ன பண்ணிடுறேன். அப்படி இல்லாட்டி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் அதுலேருந்து வெளியே வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் அ ஃபக்கிங் நேச்சர். ஸோ இப்படி இருக்கும்போது எவால்வேஷன் மூலமாக தான் இதுவும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது எவால்வேஷன்றது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மீனெல்லாம் தண்ணியிலே இருக்குது, அப்படியே எவால்வ் ஆகும்போது தண்ணிக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகும். இட்ஸ் நாட் அபவுட் அ பர்ஃபெக்ட், இட்ஸ் அபவுட் ஜஸ்ட் அ சர்வைவ் திஸ் பிளேஸ். அந்த இடத்துல நீ சர்வைவ் ஆகணும். என்ன பண்ணுறது, நேச்சர் ஒரு மாதிரி உன்னை எவால்வ் ஆக்கும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை எவால்வ் ஆக்கும். ஐ மீன், நீ எங்கே மீனாக இருந்தால் மீன்லேருந்தே அப்படியே எந்தெந்த அடிக்கு 1000 அடியில் மீன் இருக்கும், 2000 அடியில் மீன் இருக்கும், 10,000 அடி மீன் இருக்கும். மெரினா ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க, 11,000 அடி, அதுக்குள்ளே மீன் கிட்டத்தட்ட 4,000 வகைக்கிட்ட ஸ்பீசிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கதா சொன்னாங்க. நம்ம அவதார் படம் எடுத்தவர் கூட உள்ளே போயிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே மீன் இருக்கும். மேலே இருக்கிற மீனை 1000 அடியில் போய் விட்டோம்னா செதறிடும், அதால் தாக்கு பிடிக்க முடியாது. 1000 அடி இருக்கிற மீனை மேலே கொண்டு வந்தோம்னா அது உயிரோடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது உடம்புல சூரிய வெளிச்சமே இல்லாமல் இருக்கும். திடீர்னு படும்போது அதுக்கு மேபி எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இறந்து போகலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ பயாலஜிக்கலாக இப்படிப்பட்ட சான்சஸ் எல்லா உயிரினத்துக்குமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எவால்வேஷன்றது ஜஸ்ட் அ ரேண்டம் திங்.
நீ அந்த இடத்துல உயிர் வாழணும், என்ன பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் உயிர் வாழணும், என்ன பண்ணுறது? விலங்குகளை அடித்து தீ வச்சு அதை வச்சு சாப்பிட்ணும், அவ்வளோதான். இப்போ நீ ஒரு எவால்வேஷன் இஸ் அப்போ நாட் அபவுட் அது சர்வைவல் தான், பட் எந்த இடத்துல இருக்கோன்றதை இருக்குது. இப்போது ஒரு சிட்டியில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றது என்ன பண்ணுறது? ஒர்க்குக்கு போகணும். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளும் சரியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அபவுட் நான் எதை சொல்ல வரேன்னா, எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை சர்வை பண்ணுறதுக்கு உங்களை மாற்றிப்பீங்க. அது காலப்போக்கில் நேச்சர் கூட சேர்ந்து உங்களையே எவால்வ் ஆகும், உங்கள் உடம்பையே. எப்படி இந்த இந்த காலம் ஆரம்பித்தோடனே நம்மளோட முதுகு ரொம்ப வளைகிற மாதிரி ஒரு டேட்டா சொல்கிற மாதிரி சொன்னாங்க. யார் சொன்னாங்கலாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். இது நார்மல் திங் தான். நம்ம எப்பயுமே உட்காந்தே வேலை பார்க்குறதுனால நிறைய பேருக்கு முதுகு வலி வருது, மூட்டு வலி வருது, அதோட முதுகு ரொம்ப வளையுது, அதிக பேருக்கு கூன் வளையுது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் உட்காந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இருக்காது, பிகாஸ் நிறைய சேர்ஸ் அதுக்குன்னா டெக்னாலஜிஸ் தான் வந்துடுச்சு. இப்போ அது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் மைனூட்டாக இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. என்ன தான் சேர் போட்டு உட்காந்தாலும் இந்த இடம் வலிக்கும், காலுக்கு வகுத்து கீழே இருக்கு, இடுப்பு வலிக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கனால கால் வலிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ இது எவால்வேஷன்னு கேட்டிங்கன்னா, இது எவால்வேஷன்னா இது ஒரு வகையான எவால்வேஷன் தான். மேபி யாருக்கு தெரியும், ஃப்யூச்சரில் ஹியூமன்ஸ் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இது ஒரு வகையான எவால்வேஷன் தான். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்க உயிரினங்கள் எப்படி தண்ணி அதிக நேரம் அதோட உடம்புக்குள்ளே வைக்கிறது, ஒட்டகம், அது பாம்பு, சின்ன சின்ன கரட்டான்கள், அங்கே இருக்கிற ஒரு பேர் தெரியல, பட் கரெக்டானு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி பாலைவனத்தில் இருக்கிற உயிரினங்கள். ஸோ அப்படிப்பட்ட உயிரினங்கள் எப்படி அங்கே உயிர் வாழுது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எவால்வ் ஆகியிருக்கு. ஒரு கரெக்டான நான் நாட் ஜியோ இதுலேயே பார்த்தேன், கை வச்சு அது வழியாக தண்ணி உரியுது, தண்ணி உறிஞ்சு அதோட முள்களில் பத்திரமா வச்சுக்கிறது. ஸோ அப்படிலாம் இருக்குது. அதோட அந்த இடத்துலையும் நார்மல் உயிரினங்கள் இருக்குது, ரேபிட், நிறைய உயிரினங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கேயே எவால்வான உயிரினங்கள்னு சிலது இருக்குல்ல, அந்த பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி உயிரினங்கள் இருக்குது. ஸோ அதை வச்சுலாம் என்ன சொல்லலாம், பாலைவனம், பசுமையான வனம், இல்லை சிட்டிக்குள்ளேயா பாலைவனம், அதாவது கடல்களுக்குள்ள, இந்த மாதிரி 3 இடத்துலையும், ஏன் வேல்கனோஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக உயிரினங்கள் இருக்க முடியாது. வேல்கனோஸ்லாம் இருக்காது, சரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல எப்படி இவால்வேஷனா? ஸோ இப்படி தான் எவால்வேஷன். ஜஸ்ட் சர்வைவ் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும், குழந்தை பெற்று அனுப்பணும். இப்படி தான் எவால்வேஷன் ஒர்க் ஆகிருக்கு. இந்த ஒரு தாட்டே எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, மிஸ்டர் ஜிகேன்னு ஒருத்தவர் இருக்கார், சயின்ஸ் சேனலில் வச்சுருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு சயின்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி, எனக்கு சயின்ஸ் பற்றின கேள்விகள் நிறைய இருக்கும்போது யார்கிட்ட போய் கேட்கலான்னும் போது எனக்கு 2 சேனல் இருந்துச்சு, அன்சைன் அண்ட் மிஸ்டர் ஜிகே. அன்சைனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, என்னால் ஒரு லெவலுக்கு மேலே முடியலை. பட் மிஸ்டர் ஜிகே கிட்ட சொல்லும்போது ரொம்ப எளிமையாக, தத்ரூபமாக, ஒரு மாதிரி காமாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவரோட வீடியோஸை நான் நிறையா பார்த்தேன், கன்சியூம் பண்ணேன், நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், எவால்யூவேஷன் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் திங், இட்ஸ் ஜஸ்ட் அ ரேண்டம்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அப்போ தான் யோசித்தேன். அவர் ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னார், எதுக்கு தொண்டையும் மூச்சு குழாவும் ஒரே இடத்துல பக்கத்தில் இருக்க. மேபி உணவு போய் அடைச்சிக்கிச்சுன்னா நம்ம இறந்துடுவோம். சில்லி கிடையாது, இது ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் தான். அப்படியே நான் எல்லாத்தையும் அப்படியே உடஞ்சிருச்சு பர்ஃபெக்ட்ன்ற விஷயமே. அப்படி தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவால்யூஷன் இஸ் ஜஸ்ட் அ ரேண்டம் திங்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன இருந்தாலுமே எவால்யூஷனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன், நேச்சருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்த கரெக்டான பிளேஸில் வச்சுருக்காங்க. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. எப்படி அந்த இடத்துல கொஞ்சம் மேலே இருந்தாலும் இல்லை கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், இல்லை அந்த இடத்துல மற்ற இடத்துல இருந்தாலும் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். வா மேன், எப்படி பீனஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு, வான்ற மாதிரி இருக்கு.
இது கேட்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு வல்னரபிளாக வியர்டாக க்ரீப்பியாக இருக்கலாம். பட் எனக்கு இது கேட்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். வாவ்! எப்படி நேச்சர் நம்மளை வடிவமைச்சிருக்கல, ஐ மீன் நம்மளை ஹெல்ப் பண்ணியிருக்கல. தேங்க்ஸ் டு நேச்சர். நான் நேச்சர்கிட்ட எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன், இதுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ப்ரோ என்ன ப்ரோ இதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணுறாங்கப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் சரியான இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. வாவ் அப்படின்ற மாதிரி. அதோட நம்மளோட கிட்னி, லிவர் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது வாவ்ன்ற மாதிரி இருந்துச்சு. வாவ் வாவ் அவ்வளோதான், சயின்ஸ்னாலே அவ்வளோதான். ஓகே கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவால்யூஷன் பற்றி. எவால்யூஷன் ஜஸ்ட் அ ரேண்டம் ஃபக். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோஸில் வந்து சில விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோஸில் என்னடா நான் விளையாட்டு போகிறேன்னு சொன்னாலும் அதையும் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட பெட்டராக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு எனக்கு சில விஷயங்களை புலம்பணும்னு தோணுச்சு, சில விஷயங்களை சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளோதான் கைஸ். See in the next video, Cosmics. Stay peace of your life. Stay peace. Bye-bye. What the fuck, bye.